ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகன். சும்மா இருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே? இன்றைக்கு 73. 73வது பர்த்டே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஊடாக உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை ஒருத்தங்க இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஐயாக்கு இனிய 73வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஐயாக்கு என்ன பேர்? சண்முகநாதன். சண்முகநாதன். அழகான பேரை கொண்டு இன்றைக்கு 73வது அகவையில் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. ரைட், கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? ராகுலன். ராகுலன். யார் அவங்க? யாரு? மகன். மகன் எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கு. இங்கே இருக்கிறாங்க. இங்கே இருந்தோண்டே சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும். எங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்க, எல்லாம் போயிட்டு தருவாங்க தானே. மகன் ராகுலன் அனுப்பல, வேறு யாராவது? யோசிச்சு பாருங்க, நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஜீவிதன். யார் அவங்க? மகன் எங்க இருக்கிறாங்க? ட்ரிங்கோல இருக்கிறாங்க. இல்லை, 2 மகன் மேல ஏமாத்திட்டாங்க, அப்படித்தானே? தர்ஷிகா. தர்ஷிகா எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல. யாரு, மகளா? இல்லை. ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். ஆனா 3 பிள்ளைகளும் அனுப்பலையே. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களோட இந்த பர்த்டே செல்வம் செழிப்புமாக அமைய வேணும் என்று சொல்லி, இன்னும் பல நூற்றாண்டுகளை கடக்க வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வெத்தில பாக்கு எல்லாம் தட்டத்தில் வச்சு சும்மா அனுப்பல. அந்த வெத்தில தட்டத்தை உங்களுக்காக 10,000 ரூபாய் காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து தந்துட்டோம். இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முதல் ஐயா தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் யாருண்டு. 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. 3 பிள்ளைகளையும் மருமகனையும் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அவங்க யாரும் இல்லை. எங்க ஒர்க் பண்ணீங்க? வேலை செய்யல, முந்தையும் வேலை செய்யல. அப்ப நண்பர்கள் யாரும் இல்லையா? அப்படி இல்லை. அப்ப நண்பர்களும் அனுப்பியிருக்க சான்ஸ் இல்லை. அப்ப வேற யாராவது? வேற யாரும் உறவினர்கள்? கிளியன்டியா? யாரு? என்ன பேர் அவங்களுக்கு? அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. சரி, பாப்போம். அடுத்ததா அவங்கள வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பாக்ஸுன்னு அனுப்பியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதில் ரொம்ப பெருமதியான சாமான் ஒரு கிஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க. பார்ப்போம் அதை. ரைட், அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருங்க நீங்கள் இருங்க, ஓப்பன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்க? மோதிரம் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அதை வந்து உங்களோட அன்பு துணைவி அவங்களோட கையால் உங்களை மாட்டி விடுவாங்க. ஓகே, எப்போ உங்களோட வெட்டிங் நடந்து? 86ஆம் ஆண்டு இதே மாதிரி உங்களோட கையில மோதிரம் மாட்டி விட்டாங்க. என்ன, இன்றைக்கு உங்களோட 73வது பிறந்த தினத்துல வந்து அம்மா மோதிரம் மாட்டி இருக்கிறாங்க. ரைட், இப்படி பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்விச்சிருக்கிறாங்க. யாராக இருக்கு? ராகுலன். என்ன ஃபீல் பண்ணி ராகுலன் தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்றீங்க? ஏன் என்ன ஃபீல் பண்றீங்க? ராகுலன் தான் செஞ்சு, அவர் இங்கே இருக்கிறார் உங்களோட. ரைட், என்னத்தை ஃபீல் பண்றீங்க? உங்களோட மனசுல வந்து என்னத்தை நினைக்கிறீங்க?
நீ யோசிக்கிறீங்க அதான் என்ன காரணம் ஒரு காரணம் வந்து உங்களோட நெஞ்சில வந்து டச் பண்ணியிருக்குன்னு தானே இந்த காரணம் வந்து ஆ? வண்டி கொடுக்கணும் வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி சர்ப்ரைஸாக செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ரைட் அவங்க இல்லை சரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அந்த கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்பான்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஸோ 3 பிள்ளைகளில் ஒருத்தங்க தான் இந்த சர்ப்ரைஸை அப்பாவை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க ரைட் அந்த கேக்கை பார்ப்போம் இப்போ ஹாப்பி பர்த்டே அப்பான்னு போட்டு ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்கிறாங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நன்றி தான் ரைட் அப்போ 3 பிள்ளைகள் அப்பாவுக்கு இப்போ 3 பிள்ளைகளில் ஒருத்தங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்போ ஃபைனலாக சொல்லுங்க பார்ப்போம் யார் செஞ்சுருப்பாங்கன்ட்டு ராகுலன் அப்போ அந்த முடிவில் மாற மாட்டீங்க சரி யாரோ 3 பிள்ளைகள் உங்களுக்கு 3 பிள்ளைகள் யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்கிறாங்க ரைட் இப்போ நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க உங்களோட மகன் ராகுலன் தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தானே சரி பார்ப்போம் யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி ஐயாண்ட பர்த்டே கொண்டாடிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு ஓகே ரைட் அதை கொளுத்துங்க சரி ஊதி நூறுங்க ரைட் கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா ஹாப்பி பர்த்டே டு யூ ரைட் அம்மா தீத்தி விடுங்க ரைட் நீங்களும் தீத்தி விடுங்க சரி இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து நாங்கள் கேக்கும் கட் பண்ணிட்டோம் 3 பிள்ளைகள் மும்மூர்த்திகள் அதாவது 2 ஆண் சிங்கங்களும் ஒரு பொம்பளை பிள்ளையும் அப்படித்தானே அதில் வந்து உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் எப்போ பார்த்தாலும் ராகுலன் 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 கொண்டே இருக்கிறீங்க இங்கேயே இருக்கிறாங்க உங்களோடய இருக்கிறாங்க தானே தர்ஷிகா யார் அது மகள் இல்லை ஆரம்பத்திலே இருந்தே ராகுலன் 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 என்றே சொல்லி கொண்டிருந்தீங்க அவங்க உங்களுக்கு பக்கத்திலேயே இங்கே இருந்து உங்களோட கண்ணும் கருத்துமா பார்க்கறது மட்டும் இல்லை இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியையும் வந்து உங்களோட மகன் ராகுலன் அவங்க தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்பாவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாங்க ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்கிறாங்க செல்வன் செழிப்புமா இருக்க வேணும் என்று சொல்லி 10,000 காசு வச்சு வெத்தில தட்டத்தோட அதை விட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான மோதிரம் பவுன் மோதிரமும் அனுப்பியிருக்கிறாங்க ஹாப்பியா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பக்கத்தில் நிற்கிறான் கூப்பிடுவோம் அவர் வாங்க வாங்க ராகுலன் அதில் இருங்க ரைட் இந்த அப்பா மகன் பக்கத்துலேயே நிற்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க கட்டி பிடிச்சி கொஞ்சம் இருங்க ரைட் உண்மையிலேயே உங்களோடைய இருந்து பக்கத்துலேயே உங்களை கண்ணும் கருத்தும் பார்க்கறது மட்டும் இல்லை இப்படி தன்னுடைய அப்பாவோட பர்த்டேக்காக வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்க வேணும் என்று நினைச்சு உங்களோட மகன் ராகுலன் உங்களுக்காக இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க ஹாப்பியா எவ்வளோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்படியே உங்களோட அப்பா மகன் பந்த பாஷம் மென்மேலும் காலம் இப்படியே தொடர வேணும் என்று சொல்லி எங்கள் என்கே சார்பாகவும் வாழ்த்தி மீண்டும் ஐயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்தை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்